வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம். நேற்றைக்கு கண்ணை குருடாக்கும், காதை செவிடாக்கும் இடி மின்னல் மழை அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கொட்டி தீர்த்தது. தற்பொழுது அந்த இடி மின்னல் மழை தற்பொழுது மெக்சிகோ வளைகுடாவில் இறங்கி, அதாவது புளோரிடா கடலோரம், அதாவது டம்பா பகுதிகளில் கொடுத்து வருகிறது. கடலோர பகுதிகளில் இது தொடர்ந்து இது புளோரிடாவின் தெற்கு பகுதி, அதாவது மியாமி வழியாக கேப் கோரல் மற்றும் மியாமி வழியாக, அதாவது புளோரிடா மாகாணத்துக்கு இடிமழை பொழிவை கொடுத்து விலகும். மேலும் இதோடு இணைந்த அந்த காற்று சுழற்சி, இரு காற்று இணைவு மழைப்பொழிவு அமெரிக்காவோட பல்வேறு மாகாணங்களையும் கொடுத்து வருகிறது. வெர்ஜீனியா, சவுத் கரோலினா, நார்த் கரோலினா போன்ற பகுதிகளிலையும் கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு இன்று விலகிய பிறகு உள் மாகாணங்களிலிருந்து அடுத்த காற்று சுழற்சி நெருங்கி வர புறப்பட தொடங்கிவிட்டது. கனடாவிலிருந்து வரும்பொழுது அது பனி புயலாகவும், அமெரிக்காவில் நுழையும் பொழுது மெக்சிகோ வளைகுடா அட்லாண்டிக் பெருங்கடல் காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை தொடக்கும். அதன் அடிப்படையில் நாளைய மறுதினம் அடுத்த மழை ஏற்கனவே தொடங்கியிருக்கு, கனடா எல்லையில் தொடங்கியிருக்கு. படிப்படியாக ஒரு தீவிரமில்லாத ஒரு மழைப்பொழிவாக வந்து 26ஆம் தேதி இரவிலிருந்து மெக்சிகோ முதல் கனடா வரைக்கும் உள்ள மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை தொடக்கும். 27ஆம் தேதி அடுத்த மழைப்பொழிவு, அதாவது அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணம் தொடங்கி எல்லா மாகாணங்களுக்கும், கடலோர மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். முதல்ல மெக்சிகோ டெக்சாஸ் மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு பார்த்திங்கன்னா படிப்படியாக 28, 29 தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே, அதுவும் வரக்கூடிய 30, 31 தேதிகளில் கடலோர மாகாணங்கள் எல்லாவற்றிற்குமே மிசிசிப்பி, அலபாமா மற்றும் கரோலினா, சவுத் கரோலினா, நார்த் கரோலினா, ஜார்ஜியா என்று எல்லா மாகாணங்களுக்கும், பென்சில்வேனியா என்ற மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, அதுவும் புளோரிடாவுக்கும் நியூயார்க்குக்கும் இடைப்பட்ட, அதாவது வெர்ஜீனியா மற்றும் நியூயார்க் மாகாணங்களுக்கும் புளோரிடாவுக்கும் இடைப்பட்ட பகுதி கடலோரத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி கடலில் இறங்கும். இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்பொழிவை ஒன்றன் பின் ஒன்றாக ஏப்ரலிலும் கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க நாட்டில் ஏற்கனவே தென் அமெரிக்க நாட்டின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே, அர்ஜென்டினா, உருகுவே மற்றும் பராகுவே எல்லாமே, அதாவது ஈக்குவடார், கொலம்பியா மற்றும் வெனிசுலா எல்லா நாடுகளுக்குமே, பெரு போன்ற நாடுகளுக்கும், பொலிவியா போன்ற நாடுகளுக்கும் நல்ல ஒரு கோடை இடிமழை பொழிவை மழைக்காலம் போல் தொடர்ந்து கொடுத்து வருகிறது. நான் ஸ்டாப்பாக சில இடங்களில் கொடுத்தாலும் விட்டாலும் தொடர்கிறது. இப்படித்தான் இருக்குது. இடியுடன் கூடிய மழை வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. இந்த தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி, தென் அமெரிக்க நாடுகளின் தென் அமெரிக்க கண்டத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள், வடக்கு முக்கால் பகுதின்னு சொல்லலாம், தென்கோடி மட்டும்தான் இல்லை, வடக்கு முக்கால் பகுதியில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கிறது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவை பார்ப்போம். ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய எல்லா நிகழ்வுமே ஐரோப்பாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக அமெரிக்காவிலேருந்து வர்றது வடக்கு அட்லாண்டிக்கில் இறங்கி அது அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்துக்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும், இப்பொழுது அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய நிகழ்வு வந்து கொஞ்சம் கிரீன்லாந்து நோக்கி திரும்பி இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் மழையின் தீவிரம் குறைந்திருக்கு. இருந்த போதிலும் தற்பொழுது இத்தாலி போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதாவது ஸ்பெயின், போர்ச்சுகல் வழியாக நுழைந்த மத்திய திரைக்கடல் பகுதியில் இத்தாலியில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இத்தாலியை தாண்டி அது அப்படியே பார்த்தீங்கன்னா துருக்கி வரைக்கும் போய் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவாக
அது இமயமலைக்கு வரும். இருந்தாலும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் இமயமலைக்கு ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில். அதாவது வரக்கூடிய 26, 27 தேதி வாக்கில் பாகிஸ்தானோட எல்லையோர இமயமலை தொடங்கி அப்படியே 27, 28 நல்ல மழைப்பொழிவு இமயமலையில் கொடுக்க போகுது. ஒரு 2-3 நாள் 27, 28, 26, 27 சொல்லலாம். 26, 27, 28 இமயமலைக்கு காஷ்மீர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் பகுதிக்கு நல்ல ஒரு கனமழை பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம். ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்கனவே மழை தொடங்கி வெப்பச்சலன இடிமழை பொழிவாக ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதியிலையும் தொடங்கிடுச்சு. ஏற்கனவே மடகாஸ்கர், மொரீஷியஸ் எல்லாம் பருவமழை தொடங்கி அப்படியே சீராக இருந்துகிட்டு இருக்கிற நிலையில் ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் டான்சானியா, கென்யா, உகாண்டா, காங்கோ போன்ற பகுதிகளுக்கும் இடிமழை பொழிவு அவ்வப்பொழுது கொடுக்கிறது. ஆனால் நாள் முழுவதும் தொடர்ந்தால் பெய்கிற மழை இல்லை. இருந்தாலும் மதியம் வந்துவிட்டால், மாலை வந்துவிட்டால் மழைப்பொழிவை டான்சானியா, கென்யா, உகாண்டா, காங்கோ, எத்தியோப்பியா, சவுத் சூடான், சோமாலியாவோட தெற்கு பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு தினசரி அதாவது வெயில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் தான் இருக்கும். இந்த உகாண்டாவிற்கெல்லாம் கம்பாலாவிற்கு ஒரு 4 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு மேலே வெயில் இருக்காது. பகலில் பாதி நாள் தான் வெயில் இருக்கும். மீத நேரத்தில் மேகமூட்டமும் இடிமழை மேகங்களும் உருவாகி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இது தொடர்ந்து 29, 30 தேதிகளில் கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகரித்திருந்தாலும் இடைவெளியும் கொடுக்கும், மழையும் இருக்கும். படிப்படியாக இந்த மழைப்பொழிவு அப்படியே சவுத் சூடான்லேருந்து நார்த் சூடானுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளுக்கும் ஏப்ரலில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் ரொம்ப மெல்ல தான். அதாவது லிபியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் முன்னேறும். லிபியாவுக்குலாம் உடனடியாக மழை வாய்ப்பு இல்லைன்னா கூட மழை இருக்குது. பாலைவனத்திலும் மழை இருக்கும், கொஞ்சம் தாமதம் ஏற்படும். கண்டிப்பாக உகாண்டாவிற்கு தெற்கே சவுத் சூடான்லேருந்து தொடர்ந்து மழை கொடுத்து கொண்டிருக்கும். சவுத் சூடானுக்கு தெற்கே உகாண்டா, விக்டோரியா ஏரியாவில் நல்ல மழை காத்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே கனமழை பொழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் குயின்லாந்து மாகாணத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது. காற்று சுழற்சி உள்ளே நீடித்து கொண்டிருக்கிறது. அதாவது முட்டாபுரா என்ற பகுதிகளை மையமாக வைத்து நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதாவது பேட்ஸ்வில்லி போன்ற பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவு. இது தொடர்ந்து இந்த குயின்லாந்து மாகாணத்தில் பரவலான மழைப்பொழிவை வரக்கூடிய இன்னும் 2-3 நாட்களுக்கு கொடுக்கும். 28ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் குயின்லாந்து மாகாணத்துக்கு மழைப்பொழிவை கொடுத்து குயின்லாந்து மாகாணத்தோட கடலோரத்திற்கும் ஆஸ்திரேலியாவோட வடக்கு மாகாணங்களினுடைய கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கடலோர மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது ஒரு காற்றோட மழைப்பொழிவு, இரு காற்று இணைப்போட. அதாவது பிரிஸ்பேன், காப் ஹார்பர் மற்றும் சிட்னி, கான்பரே போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை வரக்கூடிய 29ஆம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது. 29ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக பிரிஸ்பேன், காப் ஹார்பர் மற்றும் சிட்னி பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து அது நியூசிலாந்து பகுதியை நோக்கி விலகும். நியூசிலாந்து பகுதிக்கு அது எப்போ போய் மழைப்பொழினா ஏப்ரல் 1 போய் நியூசிலாந்துக்கு போகும். ஆஸ்திரேலியாவோட கியூன்லாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவோட கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து பிறகு கடலில் இறங்கி அப்புறம் ஏப்ரல் 1-2 தேதிகளில் நியூசிலாந்துக்கு போய் மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வாக இது அமையும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இந்தோனேஷியா பகுதி. சிங்கப்பூர், மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கோடை மழை மிகச்சிறப்பாக இருக்குது. கோடை மழை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். கோடை வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு பெருசாக மழை இல்லைன்னா கூட வெயில் இருக்கும். திடீரென்று மதியத்தில் ஆங்காங்கே கருமேகம் சூடும், தூறல் போடும். ஆனால் பெருமழை இப்பொழுதைக்கு இல்லை. காரணம் காற்று ஆஸ்திரேலியா நோக்கி திசை மாறி இருக்குது. இருந்தாலும் வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வாக அது ஒரு 28, 29 தேதி வாக்கில் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஏப்ரல் 2 மழைப்பொழிவு கொடுக்கும்போது சிங்கப்பூர், மலேசியாவிற்கு பெருமழை இல்லைன்னா கூட அளவான மழைப்பொழிவு ஏப்ரல் 2 கொடுக்க போகுது. ஏப்ரல் 10 நல்ல மழையை காத்திருக்கு சிங்கப்பூருக்கு. ஏப்ரல் 10 நல்ல மழை இருக்குது. ஆனால் வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், இரவில் குளிரும் இருக்கும், பனியும் இருக்கும். எல்லாம் கலந்தான் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா எல்லாம் இந்த நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை ஏற்கனவே இலங்கைக்கு தனியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து பணி செய்திருங்கள். நன்றி.